மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியிலே தற்பொழுது திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அலைகடல் என திறந்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே சாலையினுடைய இரண்டு புறங்களிலும் முளப்பாரியை பசுமையாக வைத்துக் கொண்டு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மத்தியிலே மலர்களை தூவி அதிமுக பொதுச் செயலாளருக்கு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள் மத்தியிலே பொதுமக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வருகை தந்து கொண்டிருக்கிறது. இங்கே எழுச்சியான ஒரு வரவேற்பினை இந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் திரண்டு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அலைகடல் என திரண்டு அந்த வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக ஒரு தலைவன் புறப்பட்டு விட்டான் என்கிற கோஷத்தோடு அந்த மக்கள் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பல்லாயிரக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் இங்கே குவிந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் அனைவருமே இங்கு குழுமி இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக எப்பொழுதுமே சேவை செய்யக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் என்பதை அந்த மக்களுடைய எழுச்சியான வரவேற்பை பார்க்கிற பொழுது நமக்கு தெரிகிறது. இந்த ஒட்டப்பிடாரம் மண் வீரம் தெரிந்த ஒரு மண், வரலாற்றிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற ஒரு வீரன் இந்த மண்ணிலிருந்து புறப்பட்டான் என்பதையும், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இந்த மண்ணிலே இருக்கிறது என்பதும், கயத்தாரிலே அந்த கட்டபொம்மனுக்கு நினைவு அந்த தூணை அமைத்து நினைவு திருவுருவ சிலையை அதிமுக ஆட்சி காலத்திலே அமைத்து கொடுத்த ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த பாஞ்சாலங்குறிச்சி ஒட்டப்பிடாரம் இதை ஒட்டி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த பூமியினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தற்போது திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எறும்பு போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வருகை தந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்காக இந்த அதிமுக அரசு ஆட்சியில இருந்தபொழுது இந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறது. நாம் வருகிற வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வாகனத்தை அவர்கள் நிறுத்தி, தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது ஐயா, திமுக அரசிடம் கோரிக்கை வைத்து வைத்து எங்களுக்கு கண்ணீர் வந்துவிட்டது, ஆனால் தண்ணீர் இதுவரை வரவில்லை என்கிற வேதனையை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனையோடு வைத்தார்கள். கருணையோடு காரில் இருந்து இறங்கி வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த கோரிக்கைகளை கேட்டிருக்கிறார். அந்த கோரிக்கைகளை கேட்டதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் அனைத்தும் சரி செய்யப்படும், உங்கள் பகுதிக்கு நிலையாக தண்ணீர் வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்கிற அந்த உறுதியை அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் வைத்தார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கருணை உள்ளம் கொண்டவர் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அந்த கூட்டத்தை பார்த்ததும், அவர்கள் தண்ணீருக்காக தவிக்கக்கூடியதை பார்த்ததும் தனது வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி வந்து அந்த மக்களுடைய கண்ணீர் துடைக்கும் விதமாக அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு இல்லாமல், உங்களுக்கு தேவையான அளவு குடிநீரை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்கிற நிலையை அவர்கள் தெரிவித்தது. அதே போன்று ஒரு உறுதி அளித்தது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு நலத்திட்டங்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கி இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் ஏற்றத்திற்காக இந்த பகுதியில் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலுடைய முன்னேற்றத்திற்காக, விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக, ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை அதிமுக அரசு வழங்கியது. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மக்களுடைய எழுச்சியான வரவேற்பை, திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வரவேற்பை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இந்த தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துடைய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு அவர்கள் இந்த பகுதியிலே அந்த மக்கள் மத்தியிலே அந்த வரவேற்புரையை ஆற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது.